அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வார்த்தை மோதலை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி குறித்து கருத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எத்தனை பேர் முன்னணி தலைவர் இருந்தாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ பணியில தலைவர் பதவி பெற்றார். ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை உழைக்காமல் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு வந்ததாக விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி குறித்து கடுமையாக விமர்சித்தார். இது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அண்ணாமலைக்கு எதிரான வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மை கிழித்தெறியப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடைபெற்ற போராட்டத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற அதிமுகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அரசியல் நாகரிகம் பண்பாடு இல்லாதவர் அண்ணாமலை என்று கடுமையாக விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி குறித்து பேச அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார். அண்ணாமலையுடைய தகுதி என்ன? ஒரு 3 வருஷம் தான் அரசியல். பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன? ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதன் பிறகு பல்வேறு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஒரு முதலமைச்சர். எத்தனை 7 ஜென்மம் அண்ணாமலை எடுத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறதுக்கு ஒருத்தம் கூட பிறக்க முடியாது. அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. மேலும் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அல்ல எனவும் கார்ப்பரேட் மேனேஜர் எனவும் சாடினார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி குறித்த தனது கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அதிமுகவினர் தனது உருவ பொம்மையை எரிப்பதாக குறிப்பிட்ட அவர் எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றி பேசியது சரியா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேனா. நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்கண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்கு, சாரிங்கண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார். அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு. 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா? இந்த விவகாரத்தினால் அதிமுக பாஜகவிடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் அண்ணாமலை லண்டன் செல்கிறார். எனவே இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நீடிக்குமா அல்லது தணியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.